இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். நேற்று நான் வெளியிட்ட தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டல காணொலியை பார்த்துவிட்டு நிறைய பேர் எனக்கு போன் பண்ணீங்க. குறிப்பாக டீச்சர்ஸ் சகோதரிகள் நிறைய பேர் பேசுனீங்க. ஆனா அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்கண்ணே, எங்க பாஸ்டேட்லயே எனக்கு வேக்கண்ட் இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா கண்ணு கட்டாத தூரத்துல போட்டிருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா நான் எந்த தப்பும் பண்ணல, இன்னொரு ஆசிரியையை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு பணிமாறுதல் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. அது போல தலைமை ஆசிரியர்களும் சொன்னீங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களிடம் தகவல்களை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு ஊடகமாக தான் நான் இன்று வரை செயல்பட்டு வருகிறேன். திருமண்டலத்தில் நடக்கிற விஷயங்களை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என்னுடைய வேலைகளை இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டு நான் தொடர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு மனது வலிக்கிறது. ஏன்னா நேற்று நான் வலைதளத்தில் வெளியிட்டதை பார்த்து விட்டு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, டைரக்ஷன் ஆபீஸ் வந்திருக்காங்க. ஆனா யாரை சென்று பார்ப்பதென்று தெரியாமல் தியங்கி போய் நிற்கிறாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ராஜன் அவர்களை சென்று சந்தித்திருக்கிறாங்க சகோதரிகள். அண்ணனும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு தூரமா உங்களை போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த டிரான்ஸ்பர் அந்த இதை இதுவரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குது. மாற்றத்திற்கான ஒரு அறிகுறியா நான் அதை நம்புறேன். எனவே தயவு செய்து தற்போது நிர்வாகத்தில் இருக்கின்றவர்கள் அண்ணன் எஸ்.டி.கே. ராஜன் அவர்களை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும். அவர்களுடைய பெயருக்கு நற்பெயருக்கு களங்கம் வரக்கூடாது என்று நினைக்கிற அவருடைய ஆதரவாளர்கள் தயவு செய்து நீங்கள் என்னுடைய வலைதளத்தின் காட்சிகளை பார்த்துவிட்டோ நீங்கள் அழைத்த அழைப்பை கேட்டுவிட்டோ உங்களை சந்திக்கிறவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று தயவு செய்து இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பாத்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கீங்க, நல்ல விஷயம். டிரான்ஸ்பரும் பாத்தீங்கன்னா போட்டிருக்கீங்க. ஆனால் அதில் நடந்த சிறு சிறு தவறுகளை களைவதற்கு ஒரு கமிட்டி போட்டேன்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு தெரிந்து பாத்தீங்கன்னா நான் விசாரித்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த கமிட்டியும் போட்டதாக தெரியவில்லை. உடனடியாக ஒரு கமிட்டியை போடுங்க. குறிப்பாக இந்த டிரான்ஸ்பர் போட்ட உடனே தயவு செய்து உங்களுடைய செல்போனை ஆஃப் பண்ணி வைக்காதீங்க. ஏதாவது குறைகள் இருக்குமானால் அவர்கள் தரப்பினர் சொல்லுகின்ற வாதங்களை கேட்பதற்காக அவர்களுக்கு என்ன பண்ண ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு கமிட்டியை போட்டு உட்கார வைங்க. திருமண்டலத்தில் அலுவலகம் இருக்கு, அங்க உட்கார வைத்து குறைந்தபட்சம் நிவாரணம் கிடைக்கிறதோ இல்லையோ அவர்கள் சொல்வதை கேட்பதற்காவது தயவு செய்து நேரம் ஒதுக்குங்கள். அப்படி நீங்கள் செய்தால் மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவர்களும் தங்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஒருவேளை மறப்போம் மன்னிப்போம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் தவறிழைத்திருந்தாலும் அவர்களை சார்ந்தவர்கள் தவறிழைத்திருந்தாலும் தயவு செய்து இந்த பழிவாங்கும் படலத்தை இத்தோடு விட்டு நமது திருமண்டலம் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்றால் திறந்த மனதோடு ஒரு தாய் உள்ளத்தோடு, வேதாகமும் அப்படித்தான் சொல்லுகிறது, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தா அவனுக்கு தண்ணீர் கொடு. அப்படி என்றால் அவனுடைய தலையில எரியிற அக்கினி தலையை குவிப்பாயின்னு சொல்லியிருக்கு. சோ அப்படி ஒரு நல்ல ஒரு தருணத்திற்காக தான் ஆண்டவர் உங்களை அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். எனக்கு பாத்தீங்கன்னா இதை தாண்டி என்ன சொல்வதென்று தெரியவில்லை. நான் ஏற்கனவே ரொம்ப தெளிவா சொல்லிவிட்டேன். இந்த திருமண்டலத்தை காப்பாற்றுவதற்கு தயவு செய்து புதியவர்கள் நிறைய வாங்க, இளைஞர்கள் நிறைய பேசுறீங்க. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவதுதான், தொடர்ந்து நீங்கள் பாத்தீங்கன்னா குறை சொல்லி கொண்டிருந்தால் எதுவும் நடக்காது. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு அறை முழுவதும் இருளாக இருக்கும் பொழுது ஒரே ஒரு தீக்குச்சி கொளுத்தினால் அந்த அறை முழுவதும் பாத்தீங்கன்னா வெளிச்சம் பெறும். அது போலதான் பாத்தீங்கன்னா நல்லவர்கள் நீங்கள் விமர்சகர்களாக பார்வையாளர் வரிசையில் இருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக தவறானவர்கள் இந்த அதிகாரங்களில் தொடர்ந்து தங்களை தக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி என்றால் எந்த மாற்றமும் வராது. எப்படி பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரே குமாரனாக இருந்த போதும் இந்த மனுக்குலத்தை மீட்க பரலோகம் துறந்து ஒரு சாக்ரிஃபைஸ், அதற்கு பிறகு இந்த பூலோகத்திற்கு தீயவர்கள் என்று சொன்னாலும் அவர்களை கண்டித்து அவர்கள் செய்த தவறை உணர்த்தி அவர்கள் கொடுத்த தண்டனையும் பெற்றுக்கொண்டு இந்த மனித குலத்துக்கு மீட்பு பெற்று தந்தாரோ அதுபோலதான் அவருடைய சீஷர்களும் தங்களுக்குள்ள எல்லா சுகங்களையும் துறந்து அதை தொடர்ந்து மிஷினரிகளும்
தங்களுடைய சுக வாழ்வுகள், தங்களுடைய எல்லா விதமான ஆடம்பரங்களையும் இழந்து துறந்து இந்த இந்தியாவுக்கு வந்து நமக்கு கல்வி தந்தார்கள், மருத்துவம் தந்தார்கள். இன்று நாம் நாகரீகமான மனிதர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் செய்த தியாகம், சாக்ரிஃபைஸ். ஆனா நம்ம வந்து பெருசா ஒன்றும் சாக்ரிஃபைஸ் செய்ய தேவையில்லை. இது சாக்கடை. இந்த திருமண்டலம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நமக்கு செட் ஆகாது. இது யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க வந்து உட்கார்ந்து அரசியல் பண்ணவங்க நினைத்தால் இது போன்றுதான் நடக்கும். நான் இன்னும் சொல்கிறேன், அண்ணன் எஸ்.டி.கே. ராஜன் அவர்களுடைய பலம் என்னன்னா, அவர் நல்லவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா காணிக்கை பணத்தையோ இல்லாட்டினா வந்து அப்பாயின்மெண்ட் போடுற விஷயத்திலேயோ ஒரு பைசா கூட கரப்ஷன் கிடையாது. சுத்தமான ஒரு கைகளை உடையவர். ஆனால் கடந்த காலங்களிலும் அவர் ஆட்சியில் நடந்தது இதுதான். அவரை சுற்றி இருப்பவர்கள் தங்களுக்கு அதிகாரம் கிடைத்து விட்டது என்ற காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா பழிவாங்கும் படலத்துல அதிகமாக ஈடுபட்டாங்க. இப்பொழுது நான் கேள்விப்படுறேன், சாத்தாங்குளம் ஜோன்ல அண்ணன் பேரை சொல்லி மிரட்டுகிற துணியில என்ன பண்றாங்க, ஆசிரியர்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இது வந்து ஏற்கத்தக்கது அல்ல, இது அழகல்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவர்களை குறை சொல்லி அவர்கள் போன்று நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லி வந்தோம். ஆனால் இன்று வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்களையும் அங்கிருக்கின்ற மனிதர்களையும் மிரட்டி கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக மாற வேண்டும். எப்படி வந்து தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு நோட்டில இருக்காங்களோ அவருடைய மனதில் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்ய வேண்டும் நினைக்கிறார்கள். அவருக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம், அவருக்கு அவப்பெயரை கொண்டு வருகின்ற செயலை தயவு செய்து அவர்களுடைய அணியில் உள்ளவர்கள் செய்யாதீர்கள் என்று மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று எந்த விதமான திட்டமும் வைக்கவில்லை. ஆனால் இங்கு அழுது கொண்டிருக்கிறார்கள், கேட்பதற்கு ஆள் இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அண்ணேன்னு சொல்றாங்க, எங்க கையில அதிகாரம் இல்லை, ஆனாலும் உங்களோடு நிற்கின்றோம், பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்கின்றோம், பாதிக்கப்பட்ட ஆசிரியர் பெருமக்களோடு நிற்கின்றோம். நிச்சயமாக நியாயம் மட்டுமே ஜெயிக்கும். எனவே தயவு செய்து திருமண்டலத்தை தேடி வருகின்ற பாதிக்கப்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு வடிகாலாக ஒரு கமிட்டி அமைத்து காலை 10 மணி முதல் 5 மணி வரை குறைந்தபட்சம் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யும்படியாக இந்த வலைதளம் மூலமாக அண்ணன் எஸ்.டி.கே. ராஜன் அவர்களுக்கும் அவர்களுடைய அணியை சேர்ந்தவர்களுக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமண்டல மக்களுக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்களும் ஜெபியுங்கள். நமது திருமண்டலம் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்றால் பழிவாங்குகின்ற எண்ணம் முற்றிலுமாக ஆட்சியாளரை விட்டு அகல வேண்டும். கர்த்தர் தான் அந்த மாற்றத்தை நமது திருமண்டலத்துக்கு கொண்டு வர வேண்டும். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.